டெல்லியில் நடுவண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரி மன்ற கூட்டம். வரி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய ஆலோசனை. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு அஞ்சி ஓடுவது ஏன் என அன்புமணி கேள்வி. அதிமுக தொண்டர்களின் கருத்தையே நாளை மறுநாள் பிரதிபலிக்கப் போவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். சீன வெற்றி நாளையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு. ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அவசர ஊர்தி ஊழியர்களை தாக்கினால் யாராக இருந்தாலும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. தங்கம் விலை வரலாற்றில் புதிய உச்சம். ஒரு பவுன் 78,440 ரூபாயை எட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலை நிறுத்தம். சேவைகளை பெற முடியாமல் பொதுமக்கள் அவதி. சென்னை அடுத்த மறைமலை நகரில் தொழிலதிபர் வீட்டில் 120 பவுண்ட் தங்க நகைகளை திருடிய 2 இளைஞர்கள் கைது. தேனி மாவட்டம் கம்பத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல்.